Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்டார்ட்ல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சூப்பரா போயிட்டு இருக்கும். ஹீரோயின் வேற வந்து அந்த பிசினஸ்ல நான் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் எடுத்திருப்பாங்க. சோ அந்த ஹாப்பில ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஜூயானும் அவங்களோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ கீழே கிடக்கக்கூடிய காசை தூசி தட்டி எடுக்கிறானா. ஜூயானோட ஃப்ரெண்டும் என்ன இவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போற, சீ கீழே கிடக்கக்கூடிய ஒரு 50 பைசாவை கூட விட்டு வைக்கிற மாட்டேங்கிறான். இவனெல்லாம் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னா நலவா இருக்குன்னு கேக்குறதுக்கு ஜூயானும் நான் ஒண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹாய் ஜூயான் அப்படின்னு சொன்னோடனே ஜூயானும் நீங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்க, ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன்னு. ஹீரோவும் நான் வெளியில போயிட்டு பிசினஸ் செஞ்சாதானே நல்லபடியா நான் பெரிய பணக்காரனா மாற முடியும், அப்புறமா தானே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வெளியில சொல்றதுக்கு பெருமையா இருக்கும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அவங்க ஃப்ரெண்டும் பிசினஸ்னா எந்த மாதிரி பிசினஸ், நீ எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாக்கறன்ல நான் கேள்விப்பட்டேன்னு. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நான் பிசினஸ் தான் பண்ணுவேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அப்படின்னு. ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க டேபிள பாக்குறாங்களா. அதுல இவங்களோட கடையோட மில்க் டீ தான் இருக்கும். நான் மில்க் டீ கூட ஆரம்பிக்கலாம், இந்த பிசினஸ் சூப்பரா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜூயாவோட ஃப்ரெண்ட் மில்க் டீயை கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பிசினஸ் பத்தி வாய் திறந்து கூட நீ பேசாத, இந்த மாதிரி ஒரு மில்க் டீயை யாராலையுமே உருவாக்கவே முடியாது, இந்த பிசினஸ் உருவாக்குனவங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு. ஹீரோவும் என்ன பத்தியே என்கிட்ட சொல்றியா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா வெளியில எதையுமே காட்டிக்கவே இல்ல. அப்ப ஜூயான் சொல்றாங்க இனியெல்லாம் நீ இந்த பக்கமா வராத, நீ வர்றதா இருந்தா வெளி பக்கமா வந்துட்டு வெளி பக்கமாவே வீட்டை விட்டு போயிடு, முன்பக்க வாசல நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஹீரோவும் ஏன் முன்பக்க வாசல யூஸ் பண்ணக்கூடாது, நான் இந்த வீட்டுக்கு அபிஷியல் அந்த மருமகனா வந்திருக்கேன் அப்படின்னா நான் முன் வாசல யூஸ் பண்ணலாம் தானே. ஜூயானும் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, அதனால வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோவும் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்த நாளே பிசினஸ் இன்னும் நல்லா போக ஆரம்பிக்குது. ஹீரோ உட்கார்ந்து காசு எல்லாத்தையுமே எண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிரிப்பே காணல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குதுன்னு. அவங்களோட அசிஸ்டன்டும் உங்களுக்கு ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது, இந்த ஊர்லயே நம்ம தான் இப்ப நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கோம், ஆனா உங்களுக்கு அது பத்தலையான்னு. ஹீரோவும் இது பத்தவே இல்ல, இதை விட நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஆமா வேலைக்கு ஆள் எடுக்க சொன்னேன்ல, ஆட்கள் எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டனும் எங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு ஊர்ல பெரிய பெரிய பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால அந்த நேரத்துல இங்க ஆட்கள்லாம் எடுக்கிறதுக்கு என்னால முடியலன்னு. ஹீரோவும் ஊர்ல பஞ்சாயத்தா, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்களா. உடனே ஹீரோ அந்த பக்கமா ஓடி போய் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா ஊருக்குள்ள நிறைய அகதிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடையாது, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடையாது, அதனால ஊர்ல எல்லாருக்குமே கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களை இனி எப்படி பாத்துக்கணும், எந்த இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இனிதான் அரசர் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஹீரோயின் நின்று எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இவ சரியான கஞ்ச பிசினாரி நினைச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாளா, பரவாயில்ல நல்ல பொண்ணாதான் இருக்கா அப்படின்னு பக்கத்துல போறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்துட்டாங்க. ஏய் ஹீரோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் சும்மா தான் இந்த பக்கமா வந்து பாத்துட்டு போனேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் இங்க நான் ஒரு பிசினஸ் விஷயமா வந்தேன், அப்படியே இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன், ஆக்சுவலி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காருல அவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூன்னு. ஹீரோவும் அப்படின்னா உனக்கு பெரிய தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரு நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னியே அது இவரான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஐயோ சரி சமாளிப்போம் அப்படின்னு. ஆமா இவர்தான் அப்படின்றாங்க. அப்படியே மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ வராங்களா. நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ நீங்க தான் மில்க் டீ கடை வச்சிருக்கீங்களா, உங்களை பத்தி ஹீரோயின் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னா, நீங்க சூப்பரா டீ போடுறீங்கன்னு. ஹீரோவும் சூப்பரா டீ மட்டும் கிடையாது, இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையுமே நான் நல்ல விதமா பண்ணுவேன். ஆமா ஊர்ல பொயட்ரி காம்படிஷன் ஏதோ நடக்க போகுதாமே, நான் கேள்விப்பட்டேன், அதை நீங்க தான் கண்டக்ட் பண்றீங்களான்னு கேக்குறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ ஆமா அந்த காம்படிஷனை நான் தான் கண்டக்ட் பண்றேன், ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய காசை வச்சு இந்த மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக தானே. ஹீரோவும் சரி எனக்கும் என்னோட கடைக்கு கொஞ்சம் வேலையாட்கள் தேவைப்படுறாங்க, இங்க வந்திருக்க அகதிகள் கொஞ்சம் பேரை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு. ரொம்ப நல்லது, உனக்கு எத்தனை பேர் வேலைக்கு தேவைப்படுவாங்கன்னு கேக்குறதுக்கு பாதி பேர் இதுல எனக்கு கொடுத்துருங்கன்றாங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ பாதினா எவ்வளவு தெரியுமா, 40,000 மக்கள் இங்க வந்து அகதிகளா இருக்காங்க, பாதி அப்படின்னா 20,000, உன்னால 20,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமான்னு கேட்க ஹீரோவும் ஏன் முடியாதுன்னு. ஹீரோயினும் எப்படிரா அந்த சின்ன கடைக்கு எப்படிரா 20,000 பேரை வேலைக்கு போடுவேன் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு ஒரு மலை மேல கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு இப்ப நீங்களை மலை மேல கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா இந்த மலை இப்ப நம்மளோட தான், நான் இதை வாங்கிட்டேன்னு. ஹீரோயினும் அட பாவி நான் உனக்கு பிசினஸ் பண்றதுக்காக காசு கொடுத்தா மலையா வாங்கி போடுவாத வச்சுன்னு கேட்க ஹீரோவும் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆக்சுவலி டீ செய்யறதுக்கு தேவையான தேயிலைகள் எங்க இருந்து வருது, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வருது, அதை நம்ம வறுத்து எடுத்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வேஸ்டா நான் காசு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த 20,000
10,000 பேருக்கு நான் வேலை கொடுக்கறது எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மலை முழுக்க தேயிலை செடியை நான் நட்டு வச்சிருவேன். இந்த தேயிலை தோட்டத்தை இந்த மக்களை வச்சே பார்த்து இந்த மக்களுக்கும் சம்பளம் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களும் நமக்கு வேலை செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்ம ஃப்ரெஷ்ஷா தேயிலை இலைகளை பறிச்ச மாதிரி ஆச்சு. நம்மள மாதிரி யாராலையுமே டீ போட்டு கொடுக்க முடியாது. நம்ம எங்க இருந்தும் வெளியில இருந்து பொருட்கள் வாங்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே எல்லாத்தையுமே உருவாக்கிடலாம். இதனால வேற யாருக்குமே ரெசிபி தெரியாம இருக்கும். நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் செம்ம பிளான்ன்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ ஓ மூளைக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடான்னு ஹீரோவும் எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க போயிட்ரி காம்படிஷன் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் வரேன். எங்களோட பிசினஸ் இப்போ கம்மியா தானே போயிட்டு இருக்கு, இதை விட பல மடங்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. ஹீரோயினும் அப்படின்னா சரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ இவன் அந்த போயிட்ரி காம்படிஷன்ல இடையில எங்கேயாவது சொருவி விட்டுருங்க அப்படின்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூவும் ஓகே அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இப்ப காம்படிஷன் நடக்கக்கூடிய நாள் வந்துருச்சு. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமா ஜூயா வெய் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜூயா கிட்ட வெய் போயிட்டு இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல நம்ம தான் வின் பண்ணணும்னு ஜூயாவும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வரத பாத்துட்டாங்க. உடனே வெய்யும் நில்லு நில்லு நில்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, ஒண்ணுக்கும் உதவாக்கற அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது போயிட்ரி காம்படிஷன், யார் வேணாலும் உள்ள வரலாம், இவங்க வரக்கூடாது, இவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு யாரும் இங்க சட்டம் போட்டு வைக்கலன்னு வெய்யும் யாரும் சட்டம் போட்டு வைக்கல. ஆனா நீ வேஸ்டா இங்க வந்தன்னு வச்சுக்கோயும் ஒரு மூலையில போய் உட்கார்ந்து அவமானப்படணும், நீ ஜூ ஃபேமிலியை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தானே இங்க வந்திருக்கேன்னு. ஹீரோவும் நான் யாரையும் அவமானப்படுத்த வரலப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜூயாவும் ஆமா ஹீரோ நீ எங்களோட ஃபேமிலியை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏய் கியூலினும் ஹானும் வராங்க பாரு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே ஜூயா போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜூயாவுக்கு ஹான் மேல ஒரு கண்ணு, ஹானுக்கு ஜூயா மேல ஒரு கண்ணு. ஹான் வந்துட்டு ஒரு நல்ல மினிஸ்ட்ரி பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களோட பையன். ஹீரோ அதை பார்த்துட்டு இவன் எதுக்காக அவனை இப்படி பார்த்துட்டு இருக்கா, சரி நமக்கு என்ன, நம்ம கிளம்பும், இவளுக்கு தான் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்ப மறுபடியும் வெய் போயிட்டு ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க, உன்னால வெளியில போக சொல்லி இருந்தில்ல, எதுக்கு நீ உள்ள போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே வெய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ இவன் ஒண்ணுக்கும் உதவாக்கற, இவன் இங்க வந்து என்ன பண்ண போறான்னு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ வாய மூடுடா, நீ தான் ஒண்ணுக்கும் உதவாக்கற, அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு ஜூயாவுக்கு சமஷாக்கு. இவனுக்கு எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூவா தெரியும்னு ஹீரோ சொல்றாங்க. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆக்சுவலி நம்ம பேச வேண்டிய விஷயத்த இங்க நின்னு பேசினா கரெக்டா இருக்காது, நம்ம மாடிக்கு போய் பேசலாமான்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஜூயாவுக்கு இவன் எப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் கூட எல்லாம் க்ளோஸ் ஆனா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கூட ஹீரோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கேக்குறாங்க இந்த இடத்துல எப்படி நீ ப்ரமோஷன் பண்ணுவேன்னு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் போட்டி ஆரம்பிச்சிட்டோம்ல, போட்டியோட டைட்டில் என்கிட்ட தானே சொல்லிருக்கீங்க, நான் அந்த டைட்டில சொல்லி முடிச்சுட்டு எல்லாருமே அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் என்னோட ப்ரமோஷனை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பாருங்க நம்மளோட பிசினஸ் எல்லாம் பல மடங்கு போகும், நான் உங்களுக்கு நிறையவே டாக்ஸ் கொடுப்பேன், உங்களுக்கு இதனால நிறைய பெனிஃபிட் தான் ஆகும்னு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ ஓகே உன் பிசினஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் வளர்ச்சி தான், ஊருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்களா. ஹான் ஜூயா பக்கத்துல வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி இப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்றதுக்காக கெஸ்ட் வர போறாங்கன்னு சொல்றாங்களா. அந்த கெஸ்டா வரக்கூடியது நம்ம ஹீரோ. அவங்கள பார்த்த உடனே வேக்கு வந்துருச்சு. அந்த ஒண்ணுக்கும் உதவாக்குற எதுக்காக மேல போய் நின்னுட்டு இருக்கு, கீழவாடா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஹீரோ முறைச்சு பாக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ என்னடா பேசிட்டு இருக்க, அவன் தான் டைட்டில் சொல்றதுக்காக வந்திருக்கான், அவன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா இருக்கு, இவன் எப்படி சீஃப் கெஸ்ட் ஆனா அப்படின்னு ஜூயா பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ கெத்தா போயிட்டு 4 சீசனை பத்தினதுதான் இன்னைக்குள்ள டாபிக். 4 சீசனை பத்தி ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கணும், இனி ஒரு ஆள் அதுக்கான பதில் சொல்லணும். சோ ரெண்டு பேருமே காம்படிஷன் பண்ணும்போது யாரோட கவிதைகள் கேள்விக்கேத்த பதில் வருதோ அவங்க தான் வின்னர் அப்படின்றாங்க. சோ ஒவ்வொருத்தரா போயிட்டு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யார் சொன்னதுமே ஜட்ஜஸ்க்கு பிடிக்கவே இல்ல. கடைசியா வெய் வந்துட்டு நான் ஜூயாவை என் கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. ஜூயா உடனே ஹானை பார்த்து ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா கவிதை சொல்றதுக்காக போயாச்சு. ரெண்டு பேருமே செமையா போயிட்டே சொல்றாங்க. ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ இந்த போட்டியோட வின்னர் வெய்யும் ஜூயாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த கவிதை எல்லாம் பிடிக்கல
இல்லப்பா, ரெண்டுமே ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாரும், என்ன நீ கவிதையை பத்தி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க, உனக்கு கவிதைனா என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இவளோட நேம் லாயா. லாயா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, நான் இங்க யாரோ ஒரு ஆள் பிசினஸா புதுசா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு காது வழி வந்த நியூஸ வச்சுட்டு வந்து பார்த்தேன். ஆனா இங்க கவிதை போட்டி, அது போட்டி, இது போட்டி அப்படின்னு ரொம்ப போரிங்கால நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போகும்போது ஹீரோ பேசுற விஷயங்கள் லாயாவை ஸ்டாப் பண்ணிடுச்சு. சோ லாயா அங்க உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லாயாவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் தான் பிளே பண்ணிருக்காங்க. ஹீரோவும், எனக்கு தெரியாத கவிதையை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆக்சுவலி நான் உங்க எல்லாருக்குமே ஒரு சவால் விடணும்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க. உடனே ஹீரோவோட ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு வராங்க. சரி, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ எதுக்காக எடுத்துட்டு வர, இதெல்லாத்தையும் அந்த டீ கடைக்காரர்ல வச்சிருக்கணும் அப்படின்னு ஜூயா கேட்ட உடனே ஹீரோ சொல்றாங்க, நான் தான் அந்த கடையோட ஓனர்னு. இதை கேட்ட உடனே ஜூயா அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே செம ஷாக் ஆகும். இவ்வளவு நேரம் ஹீரோவை கீழ்த்தனமா பாத்துட்டு இருந்தவங்களுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் நல்ல ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ சொல்றாங்க, நீங்க எல்லாருமே இந்த டீயை குடிங்க, உங்க எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், இது புது பிளேவர், இன்னும் நான் கடையில கூட யாருக்குமே கொடுக்கல, நானே தயாரிச்சது. இது எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதை குடிச்ச உடனே என்ன மனசுல தோணுதோ, என்ன கொஸ்டினா கேட்கணும்னு தோணுதோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் 8 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாடி அதுக்கான கவிதையை சொல்றேன்னு. உடனே எல்லாரும், அது எப்படி முடியும், ஒரே நிமிஷத்துல யாரால புதுசா ஒரு கவிதையை, அதுவும் 8 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாடி புதுசா கிரியேட் பண்ணி சொல்ல முடியும்னு ஹீரோவும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் அந்த மில்க் டீயை குடிக்கிறாங்களா. மில்க் டீ செம்ம டேஸ்டா இருக்கு, ஹானுக்குமே அது பிடிச்சிருக்கும். ஆனா ஹானுக்கு ஜூயாவை இம்ப்ரெஸ் பண்ணணுமா, ஆனா ஹீரோ தானே ஸ்பாட் லைட்டா எடுத்துட்டு இருக்கான், அதனால முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் எழுந்திருச்சு ஒரு கவிதையை கேக்குறாங்க. நம்ம ஹீரோ 8 அடி எடுத்து வச்சுட்டு அழகான ஒரு கவிதையை சொல்றாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இத்தனை வருஷங்களா நான் உயிரோடு இருந்ததுனால 10,000 20,000 போயம்ஸ் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால உங்க யாராலையுமே என்ன தோக்கடிக்கவே முடியாது, என் கைவசம் நிறைய போயம் இருக்குடான்னு. உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ, நீ வந்துட்டு கண்டிப்பா ஜூயாவோட கவிதைகளை திருடி படிச்சிருப்ப, அதனாலதான் உன்னால பதில் சொல்ல முடியுது, ஏன்னா வேற யாராலையுமே இவ்வளவு நல்ல கவிதைகள்லாம் எழுத முடியாது, ஜூயாவால மட்டும்தான் எழுத முடியும், நீ கவிதைகள்லாம் எழுதிக்கிடவே மாட்ட, ஜூயா கிட்ட இருந்து தான் நீ திருடி இருக்கன்னு. ஜூயாவும், ஐயோ இவன் கிட்ட இருந்து திருடவே இல்லை, என்னடா என்ன எதுக்காக எல்லாரும் மாட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஒவ்வொருத்தரா ஹீரோ கிட்ட கவிதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எல்லாத்துக்குமே பதில் சொன்ன உடனே ஜூயா எழுந்திருச்சு, என்னோட கவிதையோட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. அந்த क्वेश्चनக்குமே ஹீரோ செமையான ஒரு பதில கொடுக்கறாங்க. எல்லாருக்குமே செம ஜாலி ஆயிடுச்சு. ஏய் ஹீரோ, நீ தாண்டா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹானுக்கு பிடிக்கல. அதனால ஹான் ஒரு விஷயத்தை கேக்குறான். இது வரைக்கும் நம்ம டீ எப்படி செஞ்சுட்டு இருந்தோம், ஒரு மெத்தட்ல செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம டீயோட தூளை நல்லா கொதிக்க வைக்கும், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு டீ உருவாக்குறதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், டீ போடுறது ரொம்பவே சிம்பிளா இருந்தது, சுடுதண்ணியையும் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு பவுடரையும் மட்டும் வச்சு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி பாசிபிளா இருக்கும், இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஏமாத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்கான முன்னாடியுமே இவன் டீ போட்டு காமிச்சிட்டான் அப்படின்னா, அதுவும் இப்ப நம்ம குடிச்சோம்ல இதே டெஸ்ட்ல அவன் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா இவன் ஒரிஜினல் வின்னர் அப்படின்றத நான் ஒத்துப்பேன். உடனே ஹீரோவும், ரொம்ப நல்லது, இது எனக்கு ப்ரமோஷனை இன்னும் ஒரு அதிகமான லெவலுக்கு கொண்டுதான் போகும், ஏன்னா ஈஸியா டீ போடலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா என்னோட டீ தூளை கூட எல்லாரும் வாங்குவாங்க, இதனால என்னோட பிசினஸ் இன்னும் தானே சூடு பிடிக்கும், அதனால நான் உங்க எல்லாருக்குமே டீ போட்டு காட்டுறேன்னு சொல்றாங்க. லாயாவுக்கு இவன் சரியான ஆளா இருக்கானே, இவன் என்ன மாதிரி பண்ண போறான் அப்படின்றத பாக்குறாங்க ஆர்வமா. நம்ம ஹீரோவுமே எல்லார் முன்னாடியும் சுடுதண்ணி போட்டு டீயோட பொடியை இவங்க வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு மேல தண்ணிய ஊத்துறாங்க, வடிகட்டி எடுத்தா டீ ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே செம ஷாக்கு. அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, டேஸ்டுமே பக்காவா இருக்கு. சோ ஹீரோ தான் கன்ஃபார்மா இந்த பொயட்ரிலயுமே வின்னர், அவரோட டீ தான் பெஸ்டா இருக்கு, ஏய் எனக்கு அந்த டீ கொடுங்க இந்த டீ கொடுங்க அப்படின்னு எல்லாருமே டீக்கு அடிச்சுக்கிறாங்க. சோ ஹீரோ எந்த ப்ரமோஷனுக்காக இந்த வந்தாங்களோ அந்த ப்ரமோஷன் பக்காவா போயிடுச்சு. இப்ப ஹீரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கிட்ட பேச போறாங்களா. அப்ப ஹான் ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ அவங்களை கண்டுக்காம, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ நம்ம தனியா போயிட்டு இந்த விஷயங்களை பேசலாமா, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கிளம்பி போயிடுறாங்க. ஹானுக்கு ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ ஜூயா போயிட்டு, ஹான் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அவன் ஒரு பைத்தியம், ஆனா அவன் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. ஹானு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ நல்லா தானே இருக்க, இந்த போட்டியில நீ நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ண, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜூயாவுக்கு இந்த ஹீரோக்கு என்னதான் ஆச்சு, இவன் எப்படி இப்போ இவ்வளவு புத்திசாலியா மாறினா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்க நடந்த விஷயங்கள், புதுசா தயாரிச்ச இந்த மில்க் டீ, இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அரசர் கிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கொடுக்கறாங்களா. அதை பாக்குற அரசரும், இந்த பையன் ரொம்ப டேலண்டா இருக்கானே, அவனுக்கு புத்திசாலித்தனம் கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு,
அதனால அவனை பாக்குறதுக்காக நான் ஆசைப்படுறேன், அவனை இங்க கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், அதே மாதிரி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, அவனுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு, காசை எப்படி அதிகமாக்குறது அப்படின்றதெல்லாம் அவனுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க அவனுக்கு வேலை கொடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூல சேர்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. அரசரும் அப்படி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாருக்குமே என்னால வேலை கொடுக்க முடியாது, பின்ன நான் அரசரா இருந்ததுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் நான் அந்த பையனை பாக்குறேன், அவனோட டேலண்ட் எல்லாத்தையும் நானே சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலான்றாங்க. அப்போ ஹீரோயின் தள்ளி இருந்து இல்ல வேண்டாம் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்காதீங்க அப்படின்னு. அரசரும் ஏன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவனோட டேலண்ட நீங்க பாத்தீங்கல்ல, அவனை மட்டும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூக்குள்ள சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவன் கொடுக்குற ஐடியாவை வச்சு நமக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நாட்டோட செல்வங்கள் கொஞ்சம் பெருகதான் செய்யும். ஆனா அதுக்கு பதிலா அவனை ஒரு பிசினஸ் மேனாவே வச்சிருந்தோம் அப்படின்னா அவனோட பிசினஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும், இதனால அவன் நிறைய சம்பாதிப்பான், அவன் சம்பாதிக்கும் போது நானுமே அவனுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன்ல, அதனால எனக்கும் நிறைய காசு வரும், அவன் நிறைய சம்பாதிக்க வரியுமே நிறைய கட்ட ஆரம்பிப்பான். சோ நம்ம எதுவுமே பண்ணாம அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்காமலேயே அவனோட சேலரியில இருந்து டாக்ஸ் அப்படின்னு ஒரு பாதியை நமக்கு கட்டுறதுனால நமக்கும் காசு கிடைக்கும், எனக்கும் பிசினஸ் விஷயத்துல லாபமாகும், அவன் நிறைய பிசினஸ் பண்ண நம்மளோட ஊரோட நேமும் உலகம் ஃபுல்லா பரவும், அதனால நம்ம அவனை பிசினஸ் மேனாவே இருக்க விடலாம், கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு. அரசரும் ஆமா பாத்தியா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோயினும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, ஹீரோவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க கிட்ட இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோயின் ஹீரோவை வச்சு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியா பிசினஸ் மட்டும் கிடையாது, அவனதான் நீ லவ்வும் பண்ண போற அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. ஹீரோவை குறைச்சி எடை போட்ட எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோ இன்னும் அவங்கள ப்ரூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.